ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே க்ரன்ச்சினஸோட வீட்லேயே எப்படி அதே ஷேப்பில் சமோசா செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சமோசா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் அளவுக்கு மைதாவுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓமம் ஸ்கிப் பண்ணவே கூடாது சமோசாக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப சின்ன ஸ்பூனை சேர்த்துக்காதீங்க, டேபிள் ஸ்பூன் கணக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் கையில். ஸோ அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது மாதிரி பிணைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். அது ஊறிட்டு இருக்க சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக சீரகம், ஒரு பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட மல்லி இருக்கு இல்லையா, மல்லி விதை 1-2 தட்டி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் இது கூடவே மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்க்கும் போது அடுப்பு குறைவாகவே வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிடும். நம்ம மசாலாவெல்லாம் போட்ட உடனேவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்க மசிச்சு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கடைசியாக முந்திரி, திராட்சை தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட் இருக்கும் கடிப்படும் போது. ஸோ பார்த்தீங்கன்னா அதே சமயம் மாவு 20 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு சாஃப்டாக. இதில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கீழே க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி இது ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, அதாவது ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது. தேய்ச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஷேப் பண்ணும்போது அது உங்களுக்கு கையிலேயே நிற்காது, ஒரு மாதிரி படுத்துக்கும். இந்த மாதிரி பண்ணுறது சரியாக வராது சமோசாவுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போவுமே சமோசா தேய்க்கும் போது இது மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் இந்த அளவுக்கு கெட்டியாக தேய்ச்சிருக்கேன்னு. ஸோ தண்ணி கொஞ்சமாக எடுத்து அந்த கட் பண்ண இடத்துல லைட்டாக இந்த மாதிரி தடவிக்கலாம் தண்ணி வச்சு. ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சீல் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியாலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எந்த அளவுக்கு நான் கெட்டியாக உருட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கையில் பிடிச்சிங்கன்னா ஒரு கோன் ஷேப்பில் அது நிற்கணும் மடங்காமல். இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த மாதிரி உள்ள அந்த ஸ்டஃப்பை வச்சதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமுமே சீல் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே ஓப்பனில் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஷோராக தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயுமே ஓப்பன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ உங்கள் சமோசா சாப்பிட நல்லாவே இருக்காது, நல்லா வராது. பாருங்கள் ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு இது ஃபஸ்ட் எடுத்தோடனே கரெக்டாக வராட்டியுமே 2-3 போடும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ஷேப் கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா நான் எண்ணெயில் இப்போ போட்டு நல்லா கம்மியாக குறைவான தீயில வச்சு குக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் மாவு நல்லா வேகும். பாருங்க, சூப்பரான சமோசா அவுட்டர் லேயர்ல நல்லா கிறிஸ்பியான கிரன்ச்சியாகவும் உள்ள அவ்வளோ சாஃப்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.